பூக்கும் அழகா இருக்குப்பா. எதுலப்பா? கள்ளி செடியா? இதுக்குள்ள ஒரு ஆள் குதிச்சிட்டா. எப்போ? அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. குதிச்சு என்னாச்சு? மேல வந்துட்டாங்களா இல்ல இறந்துட்டாங்களா? ஆளா அவ்வளவுதான் இருக்கு. ஒரு 2 பெரிய பாம்பு. சூரிப்பழம். சூரிப்பழம்னா என்ன? திங்கறதா? ஐயோ. புடுங்கப்பா. என்னது இது மாதிரி இருக்கு? இது மாதிரி இருக்கு. நம்ம சிக்கிடி பழம் அது மாதிரி இருக்கு. அது மாதிரியே இருக்கும். சாப்பிட்டோம் டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்குமா? விஷப்பழத்தையும் சாப்பிட வேகமா வரும். உங்களுக்கு அங்கேயே 2-3 இடத்துல ஸ்டாக் பண்ணியாச்சு. ஆனா அது நிறைய இருக்கு. அந்த இடத்துல தண்ணி தானே? ஆமா. அது வருது. அது ஆப்போசிட் கேரளா வேலந்தாவளை. ஓ அதுதான் வேலந்தாவளையா? அந்த வழுக்கல் இது போகுதுல்ல, வழுக்கல் பாலம். அது தண்ணி போய் சேரும். ஆனா இங்க இருந்து இங்க கம்மியா தான் போகுதுப்பா. இங்க எப்படி வந்துச்சு எனக்கு? அது ஆப்போசிட்ல இருந்து வர தண்ணிங்க. ஓ அந்த சைடுல இருந்து இப்படி வருமா? மண்டை மேல விழுகாம இருந்தா சரி. சூப்பரா இருக்கு. இனி க்ளீன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் நீட்டா. அப்படியே ஏதோ பந்தல் போட்டுட்ட மாதிரி இருக்குங்க. கரெக்டா வச்சிருக்காங்க. அது ஒட்டி ஒட்டி இருக்குல்ல இப்படி லேயரா இருக்கு. பாக்குறதுக்கு அழகா இருக்கு. க்ளீன் பண்ணியிருந்தா இன்னும் அழகா இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கு. 20 வருஷம் இருக்குது. 15 வருஷம் இருக்கு இந்த இதெல்லாம் போட்டு. நான் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற காலத்துல இங்க கடலக்காய் இதுலையா தென்னங்கன்று வச்சப்போ இப்போ ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது போட்டிருக்காங்க தென்னங்கன்று வச்சப்போ. அதோட கட்சி நல்லா இருக்கு. ஜில்லுன்னு வெயிலுக்கு தட்டிக்கிட்டு விட்டுறதுல செல்லு உள்ள போகுது. இல்ல அழகா விழுதுப்பா. குளிச்சா நல்லா இருக்கும். அந்த ஓஸ் அப்படியே எந்த பக்கம் இருக்குன்னா எப்படி இருக்கும்? அந்த ஓஸ்ல இருக்க தண்ணி விழுந்தா நல்லா இருக்காது. அது ஓஸ்ல இருந்து விறகு மேல விழுவுது இல்ல, அது விறகு மேல விழுவுற தண்ணி அந்த சிலுசிலுன்னு மாறுது இல்ல, அதுதான் நல்லா இருக்கு. சிலுசிலுன்னு மாறுறது தான் நல்லா இருக்கு. அதுதான் நானும் சொன்னேன். எதுவுமே தெரியல. அழகுக்கே அழகு சேர்க்கின்றது தண்ணீர்.